السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உடன் திருநாமம் போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தூதராம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை ஒருவாதி பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலக மோமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிகு மியாராஜ் இரவிலே நாம் இருக்கின்றோம். இந்த இரவு எத்தகைய புனிதமான இரவு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேரடியாக தரிசித்து உரையாடிய சொர்க்க நரகத்தின் காட்சிகளை எல்லாம் கண்டு அங்கு சென்று சேரக்கூடிய காரணம் என்ன என்பதை அறிந்து வந்து இந்த உம்மத்துக்கு, இந்த மக்களுக்கு சொன்ன உயர்தரமான நாள் தான் இந்த மேராஜுடைய இரவாக இருக்கின்றது. இந்த இரவினுடைய சிறப்புகள், இந்த இரவிலே என்ன நடந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம வருஷம் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால வேறு வேறு விஷயங்களைத்தான சொல்லி ஆகணும். இந்த நேரத்திலே இந்த மேராஜுடைய பயணம் என்பது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மேராஜுடைய பயணம் என்பது இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன, படிப்பினைகள் என்ன என்பது தொடர்பாக உங்களுக்கு ஒரு 13 செய்திகளை நான் சொல்ல இருக்கிறேன். பொதுவாகவே மற்ற படைப்புகளை விட மனிதர்கள் சிறந்தவர்களாக இருப்பதற்கு என்ன காரணம்? பகுத்தறிவின் காரணமாகத்தான். இல்லாவிட்டால் நம்மை விட எத்தனையோ உயிரினங்கள் சிறந்ததாக இருக்கின்றது. உடலுடைய வலிமையிலே என்ன செய்யறது? யாரும் சிறந்தது. அது தூக்க முடிஞ்சவனா தூக்க முடியுமா? முடியாது. வீரத்திலே சிங்கம் சிறந்தது, சுறுசுறுப்பிலே எறும்பை விட மனிதன் சிறந்தது, மனிதனை விட எறும்பு சிறந்தது. இந்த மாதிரி உலகத்திலே ஒவ்வொரு உயிரினங்களும் மனிதனை விட ஏதோ ஒரு விதத்திலே சிறந்ததாக இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் சிறந்தவராக இருப்பதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அறிவாற்றலின் காரணமாகத்தான் அவர் சிறந்தவர். அந்த அறிவாற்றலை நாம் இந்த உலகத்தின் காரியத்திலே பயன்படுத்துவது தவறு அல்ல. அதுபோன்று நாம் படிப்பினை பெறக்கூடியவர்களாக, பாடம் படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த அறிவின் மூலமாக அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு பாடங்களை, படிப்பினைகளை பெற வேண்டும்.
இந்த உலகத்திலே அந்த கல்விக்காக பதவிக்காக வேண்டி வியாபாரத்திலே அந்த அறிவை பயன்படுத்தி முன்னேற்றத்துக்கு வருகின்றோம், தவறு அல்ல. இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற காட்சிகளிலே, இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற மனிதர்களிடத்திலே அவருடைய நடவடிக்கையின் மூலமாக செயல்களின் மூலமாக படிப்பினைகளை பெற வேண்டும். அழகாக சொல்லுவார், உன் வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பத்தை மறந்து விடு, ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை மறந்து விடாது என்பதாக சொல்லுவார். வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஒரு இழப்பு வந்தது, ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அதை நம்ம மறக்கணும். ஆனால் அது ஏன் நடந்தது என்று ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் இல்லையா, அதை மனிதன் மறக்க கூடாது. வாழ்க்கையில மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது. பெருமானா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு முஸ்லிம் ஒரு விஷயத்திலே 2 தடவை அடிபடக்கூடாது பெருமானா சொல்லுவாங்க. முதல் தடவையிலே இதனால்தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டது என்று நமக்கு புரிந்தால் அடுத்த அந்த பாதிப்பு ஏற்படாமல் அந்த தவறு நிகழ்ந்து விடாமல் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதான் படிப்பினை. நம்முடைய முன்னோர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே காணுகின்ற காட்சிகளை கொண்டு படிப்பினை பெற்றார்கள். அப்படி படிப்பினை பெற வேண்டும் என்பதை மார்க்கமும் கூறுகின்றது. அவர் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார்கள், அவுசானி ஹலீலி பித்திஸைன், என்னுடைய தோழர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 9 விஷயங்களை கற்றுத் தந்தார்கள் என்பதாக சொல்லி அபூதர் கிஃபாரி அறிவிக்கிறார். அது இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நான் விரிவாக சொல்றேன், அது தனி தலைப்பாக. பெருமானார் அவர்கள் எனக்கு 9 விஷயத்தை கற்றுக் கொடுத்தார்கள். சொல்லிவிட்டார்கள் ஒரு சொல்வாங்க, நல்ரி இபரத்தன், அபூதர் நீ பார்க்கின்ற பார்வை படிப்பினை பார்வையாக இருக்க வேண்டும் என்பதாக எனக்கு சொன்னார்கள். இந்த உலகத்தில் நீ எதை காணுகின்றாயோ அதன் மூலமாக நீ படிப்பினை பெற வேண்டும், பாடம் பெற வேண்டும் என்பதாக சொன்னதாக அபூதர் கிஃபாரி கூறுவார். நம்முடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட படிப்பினைகளை பெற்றுதான் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தினார்கள், செதுக்கினார்கள், செம்மைப்படுத்தினார்கள். நம்முடைய வரலாறுல பார்க்கிறோம், தின்னோடைய மிஸ்ரி என்ற ஒரு பெரியார் இருந்தார், பெரிய இறைநேசர், பெரிய அறிஞர். ஒரு தடவை படகிலே பயணம் செய்கிறார்கள், நண்பர்களோடு பயணம் செய்கிறார்கள். எல்லா நண்பர்களும் என்ன செய்யறாங்க, சிரிச்சு சந்தோஷமா கும்மாள் அடிச்சுட்டு வர்றாங்க, கடல் காட்சிகளை எல்லாம் கண்டு. இவர் மட்டும் என்ன செஞ்சாரு, கடல் நீர் அப்படியே உத்து பார்த்துட்டே வந்தார். நண்பர்கள் கேட்டாங்க, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஜாலியா என்ஜாய் பண்ற நேரம், எப்படி வந்துட்டு சிரிச்சு கும்மாள் அடிக்க வேண்டிய நேரம். கடல் தண்ணியே பார்த்துக்கிட்டு வரீங்களே, அதை என்னதான் பார்க்கிறீங்க? தண்ணியில என்னங்க இருக்கு? தண்ணியில என்ன இருக்கு? தண்ணிக்குள்ள மீன் இருக்கு, வேற என்ன இருக்க போது? அதை போய் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோட மிஸ்ரி சொன்னார்கள், அந்த தண்ணீரையும் மீனையும் தான் நான் பார்க்கிறேன், தண்ணீரையும் மீனையும் தான் பார்க்கிறேன். என்ன பார்க்கிறீங்க சொன்னார்கள், இந்த உப்பு நீரிலே மீன்கள் வாழ்ந்தாலும் கூட அந்த உப்பை அது உள்வாங்கிக் கொள்வது இல்லை. உப்பு நீர்ல வாழ்ந்தாலும் கூட ஒரு உப்பை உள்வாங்கிக் கொள்வதில்லை. உப்பு இல்லாமல் நம்ம சமைக்க முடியுமா? சொன்னார்கள், இந்த மீன் கூட எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நீ இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட உலகத்தோடு ஒட்டி விடாது என்ற பாடத்திற்கு கற்றுத்தருவதாக சொன்னாங்க. உலகத்தில் வாழு, ஆனால் உலகமே கெரியவர்களாக உலகத்துக்கு அடிமையாகி விடாது என்று மீன்களாக கற்றுத்தருவதாக சொன்னாங்க. நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே படிப்பினை பெற்றார்கள். வரலாற்று எழுதுறாங்க, இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல்கு தேசத்துடைய பெரும் அரசராக இருந்து துறவியாக ஆனவர்கள் ஒரு தடவை கடைக்கு போறாங்க, பொருட்கள் வாங்கிட்டு காசு கொடுத்தாங்க, பொருள் வாங்கிட்டு காசு கொடுத்தாங்க. கடைக்காரர் காசை பார்த்து சொன்னாரு, இந்த காசு செல்லாதுங்க, இந்த காசு செல்லாது. உடனே ஓட அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கேட்டாரு, ஏங்க இதுக்கு போய் சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறீங்க? நீங்க தெரிஞ்சால் தானே, பொருளை எடுத்துட்டு போங்க, பொருளை எடுத்துட்டு போங்க, அப்புறம் வந்து காசு தாங்க, இதுக்கு போய் நீங்க அழுகுறீங்க. அவங்க சொன்னாங்கன்னா, இதுக்காக நான் அளவில்லை, இதுக்காக நான் அளவில்லை, இது அல்லாத இடத்துல நல்ல பணமும் இருக்கிறது, அதை கொடுத்து விட்டு என்ன செய்வேன், இந்த பொருளை வாங்கிக் கொள்வேன். ஆனா நான் நினைத்து பார்க்கிறேன், மறுமை நாளையிலே என்னுடைய அமல்கள் எல்லாவிடத்திலே சமர்ப்பிக்கப்படும். ஆனா நான் நினைத்து பார்க்கிறேன், மறுமை நாளையிலே என்னுடைய அமல்கள் எல்லாவிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிற நேரத்திலே இதெல்லாம் செல்லாத காசாகி இருக்கிறது, இதெல்லாம் குறையோடு இருக்கிறது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டால்
பிறகு எந்த நல்லவளை கொண்டு நான் வெற்றி பெறுவதாக சொல்லி நான் அழுகிறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வேற காசு இருக்குப்பா, நான் இதத்தையும் போட்டு வேற காசு கொடுத்து வாங்கிட்டு போயிருவேன். ஆனா மறுமை நாளையிலே அல்லாஹ் சொல்லுவான், கதீம் நாம அமிலுமின் அமலின் பஜார்னா ஹபா அமல் சூரா. அந்த நாளையிலே மனிதனுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படும், அவைகளை பரத்தப்பட்ட புழுதியாக நாம் ஆக்குவோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், மண்ணை கொண்டு பயன் இருக்கும், புழுதியை கொண்டு பயன் இருக்குமா? அல்லாஹ் அங்கே புழுதி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மனிதனுடைய அமல்கள் நம்ம நிறைய நினைச்சிருப்போம், அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இபாதத் செய்யறோம், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அல்லாஹ் கூறுகிறார், அந்த மக்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படும், அவைகளெல்லாம் நாம் பரத்தப்பட்ட புழுதியாக ஆக்கும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அவைகள் குறையோடு இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். குறையோடு இருக்கிற எந்த குறை நாம் ஏற்றுக்கொள்ளாத போது நம்முடைய அமல்கள் குறையாததால் அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வார்? அவங்க சொல்லி அழுதாங்கிறார், இந்த நேரத்துல வேற காசு கொடுத்து நான் வேற பொருளை வாங்கி கொள்ள முடியும், மறுமை நாளையிலே என்னுடைய அமல்கள் குறையுடையது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டால் பிறகு எந்த நம்ம நல்லவரிடத்திலே இருக்கிறது, நான் அதை கொடுத்து விட்டு அடைவதற்கு சொல்லி அழுதாங்க. நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையிலும் ஒரு படிப்பை பெற்றார், அந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தந்தார். வரலாற்றை செய்தி எழுதுகிறார்கள், ஒரு இறைநேசர் என்ன செஞ்சாரு, கிளி வளர்த்துக் கொண்டிருந்தார். இவர் திக்ர் செய்யும் நேரத்தில் அதுக்கு அல்லாஹ் தான் சொல்லி கொடுத்தாரு, அல்லாஹ் தான் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. கிளியை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம் சொல்லும், இவர் அல்லாஹ் தான் செல்ல திக்ர் செய்ய ஆரம்பிச்சோம், அதுவும் சரி கத்த ஆரம்பிச்சோம், அல்லாஹ் தான் சொல்லிட்டே இருக்கு. ஒரு நாள் கிளி இறந்து போச்சு. அந்த கிளி இறந்து போச்சு, அவர் தேமி தேமி அழுதுகிட்டே இருந்தார். தேமி தேமி அழுகிறார், சில நாட்களாக அழுகிறார். அவருடைய நண்பர்கள் சொன்னாங்க, என்னங்க ஒரு கிளி செத்ததுக்காக போய் அழுகுவாங்க, வேண்டாம் உங்களுக்கு எத்தனை கிளி வேணுங்க, நாங்க போய் வாங்கிட்டு வர்றாங்க. அவர் சொன்னார், கிளி இறந்ததற்காக நான் அழவில்லை, கிளி இறந்ததற்காக அழவில்லை, நான் இந்த கிளிக்கு திக்ரை சொல்லிக் கொடுத்தேன், நான் அல்லாஹ் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டால் அதுவும் சொல்ல ஆரம்பிக்கும், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹ் தான் சொல்லிக்கொண்டே இருப்போம், மணிக்கணக்கிலே நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம், நான் முடிக்கின்ற வரைக்கும் அது விடாது, அது சொல்லிக்கொண்டே இருக்கும், அவ்வளவு தோஷாக இன்ட்ரெஸ்டாக சொல்லிக் கொள்ளும். ஆனால் எப்போது பூனை வந்ததை கவ்வியதோ அல்லாஹ் இந்த வார்த்தையை மறந்துவிட்டு கீக்கி என்பதாக கத்திவிட்டது, செத்து விட்டது. நான் பயப்படுகிறேன், அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், மௌத்துடைய நேரத்தில் அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை வராமல் நான் மூத்தாகி விடுவேனோ, அந்த கிளிக்கு ஏற்பட்ட அவல நிலை எனக்கு ஏற்பட்டு விடும் என்பதாக நான் அழுகிறேன் சொன்னாங்க. எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே சில நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம், சில வரலாறுகளை நாம் படிக்கின்றோம், அதன் மூலமாக நாம் பெற்ற பாடங்கள் என்ன? நபிமாவுடைய வரலாறுகளை, சஹாபாக்களுடைய வரலாறுகளை, இறைநேசருடைய வரலாறுகளை நாம் என்ன செய்கிறோம், படிக்கின்றோம், அதன் மூலமாக நாம் பெற்ற பாடங்கள் என்ன? எனக்கும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். பயான்கள் நாம் கேட்கின்றோம், அந்த பயானை கூட நாம் என்ன அமல் செய்வோம், பயானுடைய நோக்கம் அதுதான், எனக்கும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது அமல்களுடைய முன்னேற்றம் இருக்க வேண்டும், இன்னும் அது இல்லையே. எல்லா பள்ளிகளும் அதே நிலைமைதான். எல்லா பள்ளிகளிலுமே என்ன செய்கிறது, ஜும்மாவுடைய தொழுகைக்கு வருகிற கூட்டம் மற்ற நாட்களே, ரமலானுடைய காலத்திலே வருகின்ற கூட்டம் மற்ற காலங்களே இல்லை. ரமலானுடைய ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும், அப்புறமாக பள்ளிவாசலும் காத்தாரு. வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும், அதன் மூலமாக நாம் படிப்பினை பெற்று பாடம் பெற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த அடிப்படையில இந்த மேராஜுடைய பயணம் என்பது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கொடுத்த தனி சிறப்பம்சமாக இருந்தாலும் கூட உலகத்திலே இருக்கின்ற எல்லா மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது 13 வகையான பாடங்களை கற்றுக் கொடுப்பதாக அறிஞர் மக்கள் கூறுகிறார்கள். சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதலாவது செய்தி, அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை இந்த மேராஜுடைய பயணம் நமக்கு தருகிறது. அல்லாஹ்வை அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும், நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள. எப்படி? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் செல்வதற்கு முன்னால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சென்று அவருடைய நெஞ்சை பிளந்து ஜம்சம் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்ததற்கு பிறகுதான் அழைத்து சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நெஞ்சு பிளக்கப்பட்டு ஜம்சம் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யப்பட்ட வரலாறு இருக்கின்றது. பெருமானாருடைய வாழ்க்கையிலே இது மாதிரி அந்த நெஞ்சு பிளக்கப்பட்ட வரலாறு என்பது 3 அல்லது 4 தடவை இருப்பதாக இருவர் எழுதுகிறார்கள். இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி,
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு போறாங்க. அதுக்கு முன்னாலே அவருடைய உள்ளம் என்ன செய்யப்பட்டது? பெருமானாருடைய உள்ளமே தூய்மையான உள்ளம். அப்படிப்பட்ட தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம், அந்த இதயம் என்ன செய்யறது? ஜம்சம் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யப்பட்டுதான் அழைத்து செல்லப்பட்டது. அறிஞர் ஒருவர் எழுதுகின்றார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல் தகுதி தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அவருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் அல்லாஹ்வை அடைய முடியும். அமல்கள் என்பதுதான் இரண்டாவது பட்சம். அமல்கள் என்பது வெளியிலே உள்ளது. அந்த அமல்கள் செய்வதற்கு கூட உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒருத்தர் அமல் செய்கிறார், உள்ளம் தூய்மையாக இல்லை, என்ன அந்த அமலை செய்கிறார், உலகத்துடைய பேருக்காக போலுக்காக அவர் செய்கிறார் என்று சொன்னால் என்ன பலன் என்ன? ஒரு அமலை செய்கிறார், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு அவருக்கு இல்லை என்று சொன்னால் அந்த அமலை கூட அவர் என்ன வெற்றி பெற முடியும்? ரெண்டு செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அமல் செய்ய நேரத்தில் பேருக்கு போலுக்காக என்ன செய்யறது? போட்டோ எடுத்து ஊர் பூரா என்ன செய்யறது? காமிக்கிறது. நான் பாத்தியா, நான் ஹஜ்ஜுக்கு போனேன், நான் உம்ராவுக்கு போனேன், என்ன செய்யறது? நினைவுக்காக வைக்கலாம், தவறு அல்ல. ஆனா அதே நேரத்தில் செய்ய குரூப்ல பூரா போட்டு விட்டு எல்லாருக்கும் நம்ம காமிக்கிற தேவைகள் இல்லை. அப்ப அமல்கள் இருக்கிறது, உதவிகள் செய்கிறார்கள். உதவிகள் என்ன செய்யறது? போட்டோ எடுத்து நினைவுக்கு வச்சுக்கிற தப்பே இல்லை. எந்த காரணத்திலுமே அதை பொது தளங்களில் எல்லாம் பயன்படுத்த தேவையில்லை. அதை பொது மக்களிடத்தில் காமிக்கிற தேவையில்லை. நாங்க 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம், அது வந்து இல்ல. அல்லாஹ்வுக்காக இந்த காரியங்கள் செய்யப்பட வேண்டுமே தவிர, ஆனா அதே நேரத்திலே மற்றவர்களுக்கு பெருமைக்காக பகிர்வதை மாற்றம் தடை செய்கிறது. இதை குறிப்பிட்டு நான் சொல்லவில்லை. இந்த ஃபித்னா பசாரை விட்டு ஆளுங்கள் கூட விதிவிலக்கில்லை. யாராவது ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க, உம்ராவுக்கு போயிருக்காங்க நமக்கு தெரியவே தேவையில்லை. அது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுவார். எல்லாம் வந்துடும். எல்லாம் போயிட்டாங்க, போனவொடனே ஒரு போட்டோ எடுத்து போட்டுவாங்க. அப்ப அந்த அமல்களை என்ன செய்கிறோம் அப்படின்னா, விளம்பரத்துக்காக, பேருக்காக, போருக்காக செய்கிற நேரத்திலே பலன் இல்லாமல் போய்கிறது இல்லையா? அந்த அமலை செய்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் பலன் இல்லாமல் போயினே. உலகி தக்பீர் கட்டுகின்றோம், நினைவு கூட வெளியிலே இருக்கிறது, நாம் என்ன நன்மையை பெற முடியும்? சொல்லுவாங்க இல்லையா, மனிதர்கள் தொழுது விட்டு செல்கிறார்கள். சில மனிதர்களுக்கு 10 ஒரு பங்கு நன்மை, சிலருக்கு 9 ஒரு பங்கு நன்மை, சிலருக்கு 8 ஒரு பங்கு பெருவரிசையாக்குவாங்க. கடைசியில பெருமானா சொல்லுவாங்க, சில மக்கள் தொழுது விட்டு செல்வார்கள், கடமை தீர்மை தவிர நன்மை இருக்கான்னு சொல்லுவாங்க. தொழுத கடமை நீங்கிருச்சு, ஆனா பல நிலைவாக சொல்வார்கள். காரணத்தை பெருமானா சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு அவருடைய உள்ள தொழுகை விட்டு வெளியே போகணுமோ அந்த அளவுக்கு நன்மை இல்லாமல் போகணும். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, உள்ள தூய்மை என்பது மிக அவசியம். எந்த நேரத்திலேயே பேருக்காக புகழுக்காக செய்யாமல், அல்லது இபாதத்தை செய்யும் போது அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் செய்யாமல், அதனால பலன் கிடைக்காது. அது மாதிரி மனித மனதுக்குள்ளே வஞ்சகங்கள், குரோதங்கள் இருக்கிற நேரத்தில் கூட அவன் அல்லாஹ்வை அடைய முடியாது. அல்லாஹ்வை அடைய முடியாது. ஹதீஸ்ல பெருமானா சொல்வார்கள், ஒவ்வொரு வியாழனும் திங்களும் அடியாருடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆனால் எந்த மனிதனுடைய உள்ளத்திலே 2 மனிதனுக்கு மத்தியிலே பகை உணர்வு இருக்குமானால் அவருடைய அமல்கள் அல்லாஹ் தஆலா சொல்வான், அதை நிறுத்தி வைத்து விடுவது அல்லாஹ் தஆலா சொல்வான், அதை ஏற்றுக்கொள்வது என்றார். 2 மனிதனுக்கு மத்தியிலே பகை இருக்கிறது, சண்டை இருக்கிறது, வேறு பேச்சுவார்த்தை இல்லைன்னா அவருடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்கிறது? சமர்ப்பிக்கப்படுகிற நேரத்தில் கூட அல்லாஹ் அதை பார்க்கிறது கூட இல்லை, அது நிறுத்தி விடுவது அல்லாஹ் தஆலா சொல்லிவிடுகிறார். சரி வாங்க, முதலாவது செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய உள்ளங்கள் எல்லா நிலையிலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் பார்க்கின்ற ஒரு பொருள் என்று சொன்னால் அது உள்ள மட்டும்தான். அல்லாஹ் மட்டுமே பார்க்கின்ற ஒரு பொருள் அப்படின்னா உள்ள மட்டும்தான். அமல்கள் வேணுமான மற்றவங்க பார்க்கலாம், உள்ளத்தை யார் பார்க்க முடியும்? மனிதர்கள் பார்க்க முடியுமா? என்னுடைய உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கிறது யாருக்கு தெரியும்? அப்ப உள்ளத்தை பார்க்கின்ற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. உள்ளத்தை உள்ளத்திலே மறைத்து வைத்திருப்பதும் அல்லாஹ்வுக்கு தான் தெரிகிறது. அல்லாஹ் சொல்வார் இல்லையா, அல்லாஹ் அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளத்திலே ஒருவரை அறிகின்ற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் தான் அறிகிறார். அப்ப மனிதர்கள் முதல்ல என்ன செய்யறதுன்னா, தன்னுடைய உள்ளத்தை என்ன செய்யறது? தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் வேறாதிலே பெற முதலிலே கற்றுத் தருகிறது. இரண்டாவதாக சொல்றாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரை அழைத்து செல்கிற நேரத்துல முதல்ல எங்கே கூட்டு போனாங்க? உம்மு ஹானி இல்லாஹ்வுடைய வீட்டுல பெருமானார் படுத்திருந்தாங்க.
அங்க இருந்து என்ன செய்யறாங்க? முதல்ல எங்க போறாங்க? பைத்துல் முகத்தஸுக்கு முதல்ல கூட்டு போறாங்க. பைத்துல் முகத்தஸுக்கு போனதுக்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க? போனாங்க. அப்ப முதல்ல வந்து பைத்துல் முகத்தஸுக்கு சென்று அங்க என்ன செய்யறாங்க? நபிமார்களுக்கு தொலை வைத்து விட்டுத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய பயணம் துவங்குகிறது. சரியா? என்ன சொல்றாங்க அறிஞர் பெருமக்கள்? ஒரு நம்ம வெளியூருக்கு நம்ம போற ஒரு பயணம் போறோம் அப்படின்னா, நல்லவர்கள் நம்முடைய உறவுகளில் இருக்கிற நல்லவர்கள் பெரியவரிடத்திலே சென்று அவர்களுக்காக துஆவுக்காக வேண்டி வேண்டுகோள் வைக்க வேண்டும் என்பதாக கூறுகிறார். போறோம் அப்படின்னா அவங்களுக்காக என்ன செய்ய, அவங்களோட போய் என்ன செய்யணும்? துஆவுக்காக வேண்டுகோள் வைக்கிறது, அவங்களோட பயணம் சொல்லிவிட்டு செல்லுதல். இந்த உயர்ந்த பண்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயணம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஏன்னா அவங்க நேரடியா போகலையே, நேரடியா வந்து என்ன செய்யறாங்க? அல்லாஹ் பார்க்க போறாங்க. பைத்துல் முகத்தஸுக்கு சென்று அங்க நபிமாருக்கு தொலை வைத்து விட்டுத்தான் போறாங்க. நபிமாரை தொலை வைத்ததற்கு காரணத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வார். 3வது சூராவுடைய 81வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்வார். ஏற்க நபிமாரத்தை அல்லாஹ் தஆலா ஒரு உடன்படிக்கை எடுத்திருந்தார். லதூமினன் நபியு வல தன்சுரன்னஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக இந்த மற்ற நபிமாரத்தை அல்லாஹ் தஆலா உடன்படிக்கை எடுத்திருந்தார். அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்காக அழைத்து செல்லப்பட்டார் என்று இருந்தாலும் கூட அந்த இடத்தை 2 படிப்பினைகள் நமக்கு கூறுகிறார்கள், 2 பாடங்களை கூறுகிறார்கள். முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எங்கு சென்றாலும் கூட பெரியவர்களுடைய நல்லவருடைய துஆவை பெற்றுக்கொண்டு பயணம் சொல்லிவிட்டு நாம் செல்ல வேண்டும். நல்லவருடைய தொடர்பு என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம். அதன் காரணமாகத்தான் நபிமார்கள் கூட அந்த துஆவை செய்தார்கள். வாலைக்கிரி பிசாலிஹீன், யா அல்லாஹ் நல்லடியாரோடு என்னை சேர்த்து வைப்பாக என்ற துஆவை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். அப்ப நல்லவருடைய தொடர்பு என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அராதல்லாஹு அபதன் பிகைரின், அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு நலவை நாடினால் அல்லாஹ் தஆலா அவருக்கு நல்ல நண்பனை அல்லாஹ் தஆலா கொடுப்பார். அவருக்கு நல்ல நண்பனை கொடுப்பார். அந்த நண்பன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இவர் மறந்த நன்மையை அவர் நினைவுபடுத்துவார். இவர் ஒரு நன்மை நல்ல விஷயத்தை மறந்துட்டார்னா நினைவுபடுத்துவார். அதே நேரத்தில் அந்த நல்ல விஷயத்தை இவர் சொன்னால் அதை செய்வதற்கு அவர் உறுதுணையாக இருப்பார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒருவனை அழிக்க நாடிவிட்டால் அவருக்கு கெட்ட நண்பனை அல்லாஹ் தஆலா கொடுப்பார். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா, அவன் மறந்த நன்மையை நினைவுபடுத்த மாட்டான், அல்லது அவன் நன்மையை சொன்னாலும் கூட அவன் செய்ய விட மாட்டான். நண்பனால் கெட்டவர்கள் குர்ஆனில் எப்படி நிறைய வரலாறாக இருக்கின்றது. அப்ப நல்லவனுடைய தொடர்பு என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் என்ற பாடத்தை எது சொல்லித் தருகிறது. இது 2வது செய்தி. 3வதாக எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸிலே தொழுது விட்டுத்தான் அவர்கள் புறப்படுகிறார்கள். ஒரு மனிதர் வெளியூருக்கு எங்காவது செல்கிறார் என்று சொன்னால் சஃபருடைய தொழுகை 2 ரக்காத்து பள்ளி வாசலிலே தொழுது விட்டு அவர் அங்கிருந்து புறப்பட வேண்டும் என்ற பாடத்தை பெருமானார் இங்கே கற்றுத் தருகிறார்கள். அதனால்தான் சஹாபாக்களும் சரி, வியாபாரத்துக்கு சென்றாலோ அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்றாங்க, படைகளை அனுப்பி வைத்தாலோ அவங்க பள்ளியில வந்து தொழுது அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அப்படியே முதல்ல அவங்க கிளம்புறது, ஊரை விட்டு கிளம்புற இடத்துல கடைசியில் என்ன செய்வாங்கன்னா பள்ளி வாசல வந்து தொழுது அப்படியே கிளம்பிடுவாங்க. ஊர்ல இருந்து திரும்பி வர்றாங்கன்னா முதல்ல பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காத்து சுக்ரியாவோட நஃபில் தொழுதுட்டா வீட்டுக்கு போவாங்க. தொழுகை என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடியது, மிகப்பெரிய பாதுகாப்பை பெற்றுத் தரக்கூடியது, மிகப்பெரிய பரக்கத்தை பெற்றுத் தரக்கூடியது என்பதைத்தான் இந்த உம்மத்துக்கு உணர்த்துவதற்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? தொழுது விட்டு புறப்பட்டு செல்கிறார்கள். 4வது செய்தி சொல்றாங்க, ஒரு பயணம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு பயணம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நாம் அழைத்து செல்கின்ற மனிதர்கள் சிறந்தவர்களோடு செல்ல வேண்டும். சிறந்தவர்களை அழைத்து செல்ல வேண்டும், சிறந்தவர்களை அழைத்து செல்ல வேண்டும், சிறந்தவர்களோடு நாம் செல்ல வேண்டும். அப்போதான் அந்த பயணம் சிறப்பாக இருக்கும். அதன் காரணமாகத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சென்றார்கள். அதுக்காக மற்றவர்கள் வந்து தாழ்ந்தவர் அல்ல,
அந்த பயணத்துக்கு தோழர் என்பதாக பெருமானார் அவர் அபூபக்கர் சித்திக்கை தான் முடிவு செய்திருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் மற்றவரெல்லாம் என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத்துக்கு போகும்போது அனுமதி கொடுத்த பெருமானார் அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்கள் கேட்ட நேரத்தில் சொன்னாங்க, இருங்க போகலாம் சொன்னார்கள். போகலாம், இருங்கள் போகலாம் என்பதாக சொன்னார்கள். கடைசியில சொல்லுவாங்க அப்படின்னா, நாம் மிக தயாராக இருப்பதாக சொல்லுவாங்க. ஒரு பயணம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் பயணத்தினுடைய தோழர் சிறந்தவராக இருக்க வேண்டும். ஒரு சிறந்த தோழரை கொண்டுதான் ஒரு பயணம் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய அசல் கேரக்டர் என்ன என்பது பயணத்தில் தான் தெரிகின்றது. நம்ம அப்படி வந்து ஒரு தொடர் யதார்த்தமா போயிட்டா கூட நம்ம தெரிஞ்சு போயிடும். இனிமே இவன் வந்து நம்ம லாயப்பட மாட்டாக தெரிஞ்சு போகும். ஏன்னா ஒரு மனிதனுடைய அசல் கேரக்டர் எப்போ தெரியும் என்று சொன்னால் 3 கட்டத்திலே தெரியும். அதற்கு உமர் ஃபாரூக் ஆட்சி காலத்திலே ஒரு பதவிக்கு ஆள் தேவை சொல்லுவாங்க, அறிவிப்பு செய்வாங்க. அப்ப ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, நீங்க இன்னார போட்டுக்கு சிபாரிசு செய்வாங்க. உமர் ஃபாரூக் கேட்பாங்க, அவர் அந்த பதவிக்கு அந்த வேலைக்கு போட சொல்றீங்களே, அவரோடு உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் தொடர்பு இருக்கான்னு கேட்பாங்க. கொடுக்கல் வாங்கல் தொடர்பு இருக்காங்க? இல்ல. பக்கத்து வீட்டுக்காரரான்னு கேட்பாங்க? இல்ல. பிரயாணம் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க? இல்ல. இந்த 3 செயல் அப்படின்னா ஒரு பிரயாணம் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க? இல்ல. இந்த 3 செயல் அப்படின்னா ஒரு மனிதனுடைய அந்தரங்க கேரக்டர் என்று எப்படி தெரியும்? ஒரு மனிதனுடைய அசல் கேரக்டர் என்ன என்பதாக இந்த 3 நிலையில தான் தெரியும். 3ல ஏதாவது ஒன்றை கூட தெரியும். அவருக்கு வந்து தெரியாத விஷயத்தை தெரியாமல் இருக்கும் போது எப்படி வந்து சிபாரிசு செய்ய கேட்பாங்க. அப்ப ஒரு பயணம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் சிறந்த துணையோடு சில நேரத்திலே தான் அந்த பயணம் சிறப்பாக இருக்கும் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் தஆலா அழைத்து வந்து என்ன செய்தார், அதை இந்த உம்மத்துக்கு கொடுத்தார். 4வது செய்தி. 5வதாக எழுதுறாங்க, வாழ்க்கையில எல்லா நிலையிலையுமே நடுநிலை என்பது மிக முக்கியம். வாழ்க்கையில நடுநிலை என்பது முக்கியம். இந்த உம்மத்துக்கான தனி சிறப்பு நடுநிலை தான். அல்லாஹ் சொல்லுவார், நாம் உங்களை நடுநிலையான சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் மிக கடினமான மார்க்கம். ஏன்னா அவருடைய மார்க்கம் எவ்வளவு கடினமானதுன்னு சொன்னா, ஜக்காத் வந்து 100க்கு 40% கொடுப்பாங்க. 100க்கு 40% கொடுப்பாங்க. 100க்கு வந்து 25% கொடுக்கணும். 25 ரூபாய் கொடுக்கணும். அது மாதிரி அவருடைய காலத்தில் இருந்த சட்டங்களாம் இது கடுமையாகவே இருந்தது. ஒரு மனிதர் ஒரு தவறு செய்தார் அப்படின்னு கேட்டா அவருடைய வீட்டு வாசல் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய காலத்திலே ஒரு மனிதன் தவறு செய்தார் என்று சொன்னால் அதற்கு பரிகாரம் என்று அவரை கொலை செய்வதா, பாவ மன்னிப்பெல்லாம் இந்த தௌபானாலே கொலை செய்வதா, குற்றவாளி கொலை செய்வதா. இது மாதிரி மார்க்கம் மிக கடினமாக இருந்தது. அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் மிக இலகுவாக எந்த அளவுக்கு சென்றா அவங்களுக்கு மது அருந்துவது கூட ஹலாலாக இருந்தது. அல்லாஹ் தஆலா சொல்வான், இந்த மார்க்கம் நடுநிலையான மார்க்கம். ஏன்னா ரொம்ப கடினமாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் நடுநிலையான மார்க்கம் என்று அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை இந்த மார்க்கத்தை போன்று சொல்வார். இந்த பாடத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிராஜிலே பயணம் நோக்கி சொல்கிறது எப்படி என்று சொன்னால் எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை அடைந்து என்ன செய்றாங்க, 23 வருஷம் இருந்திருக்காங்க. நல்லா கவனிக்கணும். 40 வயசுல நபி ஆகுறாங்க. 23 வயசுல செய்றாங்க நபித்துவத்தை மக்களுக்கு போதிக்கிறாங்க. 63 மூத்தாராங்க. அப்ப 23ல பாதி என்ன, 11. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்று 11 ஆண்டுகள் கழித்துதான் மிராஜிலே பயணம் நடந்தது. அது மட்டுமல்ல, இன்னும் எழுதுகிறார்கள், வாரத்துடைய முதல் நாள் வந்து வெள்ளிக்கிழமை. அப்ப திங்கட்கிழமை நடுநாள் தான் வரும். வெள்ளி சனி ஞாயிறு விட்டுருங்க. திங்களை விட்டுட்டீங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன். அப்ப திங்கட்கிழமை நடுநாளாகும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிராஜுடைய பயணம் நடந்தது திங்கட்கிழமை தான் நடந்தது. அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் அடைந்த அந்த நடு வருடத்திலே அந்த நடு நாளையிலே தான் அல்லாஹ் தஆலா அழைத்து சென்றார். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம், இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் எல்லா நிலையிலும் நடுநிலையாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் நடுநிலையாக இருக்க. ஒருத்தர் பேசுறாரு, எப்போதுமே பேசிக்கிட்டு இருந்தாருன்னா மக்களுக்கு பிடிக்காது. பேசாமே கம்முன்னு உட்கார்ந்துதான் மக்களுக்கு பிடிக்காது. செலவு செய்யறாரு, கஞ்சனாக இருந்தாலும் பிடிக்காது. இருக்கிற பூரா அள்ளி கொடுத்துட்டானா இவன் பிச்சை இருக்கிற மாதிரி ஆயிரும். அல்லாஹ் திருமறை கூட சொல்லுவார், பலா தஜிலுக்க வகுலத்த உருக்கி பலா தம்சுகா குல் பஸ் தக்கூத மலூம மக்சூரா என்று சொல்றார்.
இந்த உலகத்திலே எடுத்துதான் கோவப்படுறாரு, அதுவும் தவறுதான். ஒருத்தர் கோபமே வராம சொல்லி இல்லாம தவறுதான். அப்ப இந்த உலகத்திலே எல்லா விஷயத்திலுமே நடுநிலை என்பதைத்தான் மார்க்க வரவேற்கின்றது, அல்லாஹ் ரசூல் வரவேற்கிறார். எல்லா விஷயத்திலுமே சிறந்த நடுநிலை பெருமானா சொல்வார். இபாதத்து வணக்கம் செய்கிற நேரத்தில் கூட பெருமானா சொல்வாங்க, உங்களால் முடிந்த அளவுக்கு இபாதத் செய்யுங்கள், சடைவடைந்து விடாதீர்கள் சொல்வாங்க. தன்னை வருத்தி வணக்கம் செய்வதை மார்க்கம் தடை செய்து, எப்படி வணக்கமே செய்யாமல் இருப்பதை மார்க்கம் தடை செய்தோ, மார்க்கம் கண்டிக்கிறதோ, அதே மாதிரி என்ன செய்யறது, தன்னை வருத்தி வணக்கம் செய்வதை மார்க்கம் தடை செய்கிறது. பெருமானா சொல்லுவாங்க, அப்படி வருத்தி நீங்கள் வணக்கம் செய்தால் நீங்கள் சடைவடைவீர்கள், ஆனா அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுப்பதற்கு சடைவடைய மாட்டான் பெருமானா சொல்வார். அப்ப தன்னை வருத்தி வணக்கம் செய்வதை கூட மார்க்கம் தடை செய்கிறது. ஒரு தூக்கம் வருது, பெருமானா சொல்லுவாங்க, தூக்கம் மிகைத்து விட்டால் துளாடினதாக சொல்லுவாங்க. பலம் ஜலம் காட்டுகளை அடக்கி கூட துளாடினதாக சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே நடுநிலை என்பதை மார்க்க வலியுறுத்துகிறது. ஐந்தாவது விஷயம். ஆறாவதாக எழுதுகின்றார்கள், ஒரு மனிதருக்கு எந்த அளவுக்கு பணிவோடு நடக்கின்றாரோ அல்லாஹ் தஆலாவுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறார் என்பதற்கு இந்த மேராஜுடைய பயணம் ஒரு பாடமாக இருக்கிறது. வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம் பணிவோடு இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா செய்கின்றான், நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா உயர்த்துகின்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாழ்க்கையினுடைய எல்லா நிலையிலும் பணிவுதான் இருந்தது. வெளியில இருந்து ஒருத்தர் வந்தார்னா என்ன செய்வார், கேட்பார், ஐயக்கும் முஹம்மது, உங்களை யார் முகமது என்பதாக வெளியூர்கார் கேட்கின்ற அளவுக்கு பெருமானார் அவர்கள் அந்த சபையிலே ஒன்றோடு ஒன்று கலந்திருப்பார். பெருமானார் எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டா, யாருக்கு முன்னால் என்ன செய்வாங்க, காலிட்டு உட்கார மாட்டாங்க. பெருமானார் எப்படிப்பட்டவங்களுடைய பணிமையும் பழக்க வழக்கத்தையும் சொல்கிறார்கள். ஒருத்தர் பேசுறார் அப்படிங்கிற, எப்போதுமே பெருமானார் பேசுகிற நேரத்தில் வந்துட்டு ஒரு அடுத்தர் பேசுறார் அப்படின்னா எப்போதுமே அடுத்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவரை நிராகரிக்கிற மாதிரி புறக்கணிக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்ப பெருமானார் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு பயணத்துல போறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பார்க்கிறாங்க, பெருமானார் தான் ஒரு வேலையை செய்வாங்க. ஒரு பயணத்துல உணவு சமைக்க வேண்டிய ஒரு சூழல், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கொண்டாங்க. பெருமானார் சொல்லுவாங்க, அலைய ஜம்முன் ஹத்தம், விரைவு கொண்டு வந்து சேர்ப்பதனுடைய பணின்னு சொன்னாங்க. மஸ்ஜித் நபவி கட்டப்படுகிற நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பார்த்தாங்க. பெருமானார் செய்யறாங்க, கல்ல சுமந்து வந்தாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க நாங்க பார்த்துக்கிறோம். பெருமானார் சொன்னாங்க, உங்களை விட நான் சக்தி குன்றியவனும் அல்ல, உங்களை விட நான் நன்மை தேவையற்றவனும் இல்லைன்னு சொன்னாங்க. நான் என்ன செய்யறது, தெம்பு இல்லாதவனும் இல்லை, அதுக்கான நன்மை தேவையில்லைங்கிறத சொல்லி பெருமானார் செய்தாங்க. சேர்த்து கல் சுமந்த என்ன செய்தாங்க, அந்த மஸ்ஜித் நபவியின் கட்டிடம் இருக்கிறது இல்லையா, பெருமானார் கல் சுமந்து கட்டப்பட்ட கட்டிடம். அப்ப என்ன செய்யறாங்க, ஒரு மனிதனுடைய எந்த அளவுக்கு பணிவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உயர்த்துகின்றார். அதன் காரணமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கேட்டான், உம்மை எப்படி நான் அழைக்கவில்லை நீங்கள் விரும்புகின்றீர்களா கேட்ட நேரத்தில் பெருமானார் சொல்றாங்க, அப்தி, என் அடியானே இவ்வாக நீங்கள் அடையுங்கள், என்னை அடியானே இவ்வாக யாரும் அழைப்பாயாக, அதுவே எனக்கு விருப்பமாக சொன்னாங்க. அதனாலதான் அந்த சூரத்து பனி இஸ்ராயீல் என்று சொல்லக்கூடிய 17வது சூராவுடைய முதல் வசனம், அந்த மேராஜுடைய பயணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகிறானே, அதிலே அல்லாஹ் கூறுகிறான், சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பி அப்திஹி, தன் அடியாரை இரவோடு இரவாக அழைத்து சென்ற அல்லாஹ் தூய்மையானவன் என்று அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா அத்துங்கிற வார்த்தையை தான் கூறுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 91 புனைப்பெயர்கள் இருக்கிறையா, ஆனா எந்த பேரையும் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. ஏன் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, தன்னை அடியானே அல்லாஹ் அழைப்பைத்தான் விரும்பினார்கள். பெருமானாருக்கு அல்லாஹ் தஆலா இந்த பயணத்தை கொடுத்தது அவருடைய பணிவு என்பதாக ஒரு காரணம் எழுதுகிறார். அவ எந்த அளவுக்கு ஒரு மனிதனிடத்திலே பணிவுகள் இருக்கிறதோ அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை உயர்த்தி வைக்கிறார்களோ 6வது பாடமாக இருக்கிறது. 7வது செய்தியாக கூறுகிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு கேட்டு கேட்டுக் கொண்டே இருக்கின்றார் அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருப்பார். மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வித்தியாசம், மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வித்தியாசம். மனிதர்கள் கேட்டா கொடுப்பாங்க, ஆனா சில காலங்கள் கொடுப்பாங்க, சில நேரம் கொடுப்பாங்க. எல்லா மனிதர்களும் கொடுத்தாங்க, ஏன்னா இருக்கிறதா அவங்க கொடுத்தாங்க, அவங்க இல்லாம போயிருவாங்க இல்லையா. யாரா இருந்தாலும் சரி, போது கேட்கலாம் என்ன செய்வாங்க, ஒரு தடவை கொடுப்பாங்க, அடுத்த என்ன செய்வாங்க யோசிப்பாங்க, இல்லங்க அடிக்கடி நம்ம எது பண்ணாதீங்க சொல்லிடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் இப்படிப்பட்டவர் என்று சொன்னார், திரும்ப 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 கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த பாடத்தை மேராஜுடைய பயணம் கூறுகிறார். எப்படி எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா முதல்ல எத்தனை தொழுகையை கொடுத்தான், 50,000 தொழுகையை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, வர்ற வழியே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கும்போது என்ன செய்வாங்க, பெருமானாருக்கு ரொம்ப சந்தோஷம்,
ஒரு நாளைக்கு 50 நேரம் தொழுக போறோம், 50 நேரம் அல்லாஹ்ட பேச போறோம் என்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ்ட போய் பேசுறீங்களா? அல்லாஹ் என்ன கொடுத்தான்? 50 நேரம் தொழுகையை கொடுத்திருக்கான். 50 நேரம் ஒரு நாளைக்கு தொழுகிறாரு. அவங்களாம் சொல்லுவாங்க, போய் அல்லாஹ்விடத்துல குறைத்து கேட்டு வாங்கிப்பாங்க, குறைத்து கேட்டு வாங்கி கொண்டு வாருங்க. உங்களுடைய உம்மத்தினால அதை செய்ய முடியாதுப்பா. போய் அல்லாஹ்ட சொல்லுவாங்க, அல்லாஹ் 5 நேரத்தை சொல்லுவாங்க. மறுபடியும் ஒரு நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார். அப்ப என்ன கேட்பாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, அல்லாஹ் 5 நேரத்தை கொடுத்தான், 45 நேரம் தொழுகிறாங்க. அதுவும் ஆள முடியாது. போய் குறைச்சு கடைசியில் என்ன ஆகி போதும், 5 நேரம். அப்போ என்ன செய்வாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இதை கூட செய்யக்கூடிய உம்மத்து செய்ய மாட்டாங்க என்பதாக. ஏன்னா அவங்க அடிபட்டவங்க தானே. பனி இஸ்ராயீலை வச்சு அவங்க சமாளிச்சது கொஞ்ச நஞ்சம் இல்லையே. அவங்க உங்களுடைய உம்மத்தை இதை கூட செய்ய மாட்டாங்க. பெருமானா சொல்லுவாங்க, நான் போய் கேட்டா அல்லாஹ் 5 இல்லாம ஆக்கிடுவான், அல்லாஹ் இல்லாம ஆக்கிடுவான். ஆனா எனக்கு கேட்க வெக்கமா இருக்கு, திரும்பி வந்துருவாங்க. அறிஞர் பெருமக்கள் எழுதுகின்றார்கள், அல்லாஹ் எவ்வளவு பெரிய தயாரத்தன்மை படைத்தவன் என்று சொன்னால், எத்தனை தடவை நாம் கையேற்றினாலும் கூட அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நம்ம கேட்கறதுக்கு தான் தயாராகி, அல்லது கேட்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கேட்டு என்ன செய்யறது நடக்கிற அப்படின்னா நிராசையாயிரும். என்னத்தை கேட்டு ஒன்னும் ஆன பாடல நிராசையாகிறது. ஆனால் அல்லாஹ்விடத்துல கேட்க கேட்க அல்லாஹு தஆலா தந்து கொண்டே இருப்பார் என்ற பாடத்தை இது கூறுவதாக அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார். 8வது செய்தியாக எழுதுறாங்க, அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை ஒரு மனிதர் விளங்க வேண்டும். பேருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா மட்டும் பத்தாது. எல்லாரும் கலிமா சொல்லி இருப்போம், ஆனால் வாழ்க்கையிலே நெருக்கடிகள் வருகிற நேரத்திலே, இது எப்படி நடக்கும் யோசிக்கிற நேரத்திலே அல்லாஹ்வால் இதை நடத்த முடியும் என்ற ஈமான் நம்பிக்கை வரணும். அதுதான் மிக முக்கியம். அந்த ஈமானுடைய பாடத்தை தான் நமக்கு சொல்லித் தருகிறது. சில நேரங்களிலே வெளியிலே பார்த்தால் எப்படி நடக்கும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறார், வெளியில பார்த்தா இது எப்படி நடக்க ஆச்சரியமாக இருக்கிறார். அல்லாஹ் நாடி விட்டால் இந்த உலகத்தில் அல்லாஹ் இதையும் செய்து கொள்வார். அதை ஆக்குவதாக இருந்தாலும் சரி, அழிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அல்லாஹ் செய்து விடுவார். ஆனா அல்லாஹ் எப்படி செய்வான் அது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் செய்யறதுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் தேவையா, ஒரு பெரிய பரபட்டாளம் தேவையா? ஒண்ணுமே தேவையில்லை. அல்லாஹ் செய்யலாம் செஞ்சுருவான். வரலாற்று ஒரு செய்தி சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூத் மன்னன் சொன்னாங்க, உன்னுடைய இறைவனுடைய படையை கூட்டுவார். அது உலகாண்ட அரசன், ஏன் படையை கூட்டிட்டு வர்ற, சண்டை போட்டு பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறார். தன்னவன் ரப்புன்னு சொல்லு, இந்த உலகத்துல முதல்ல தன்னை கடவுள் சொல்லி நம்ரூத் தான் சொன்னார். உன்னுடைய ரப்புடைய சொல்லி உன்னுடைய கடவுள் உன்னுடைய படைகளை பூரா, ரப்புடைய படைகளை பூரா கொண்டு வர சொல்லு, நான் என்னுடைய படைகளை பூரா திரட்டி கொண்டு வரேன், சண்டை போட்டு பார்க்கல யார் ஜெயிக்கிறார். அல்லாஹ்ட கேட்டாங்க. அல்லாஹ்ட கேட்டவனே அல்லாஹ் சொன்னா, முதல் அவன்கிட்ட கேளு, அவனுடைய படை தயார் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் கேளுங்க. அவன் சொன்னா ஒரு 2-3 மாசம் ஆகும், என் படையை பூரா தயார் பண்றதுக்கே ஒரு 3 மாசம் ஆகும். சரி, ஒரு 3 மாசத்துல படையெல்லாம் தயார் பண்ணிட்டோம். ஒரு 3 மாசம் ஆச்சு. படை தயார் பண்ணா கண்ணுக்கு தீ தூரம் படை, அவனுடைய படை நிற்கிறது. நம்ம சொன்னா சொன்னா படை தயார், உடைய ரப்புடைய படையை கொண்டு வா, உடைய அல்லாஹ் சொல்லியா வத்தியா அவன் படையை கொண்டு வரான். அதை பார்த்தோன்னே இப்ராஹிம் மிரண்டு போயிட்டாங்க. இவ்வளவு பெரிய படை கண்ணுக்கு எட்டிய தூரம் படை நிற்குது, இவங்களை எப்படி நம்ம ஜெயிக்க போறோம் என்பதாக அவங்களுக்கு ஒரு திடீர் பயந்தாரு. அப்ப அல்லாஹ்ட கேட்டாங்களா, யாருன்னா இவ்வளவு பெரிய படையை வச்சிருக்கானே அல்லாஹ், எப்படா இவங்களை பண்றது அப்படின்னு அல்லாஹ்ட கேட்கிறான். முடியாது என்பது அல்ல, விவரங்கள் கேட்கறது தப்பு இல்லையே. அல்லாஹ் சொன்னானா, அப்படியா நீ இங்க திரும்பி ஏன் படையப்பா, வக்கலாலிக்கு நுரி இப்ராஹிம் வலக்கூத்த சமாவாத்தி வல்லர், அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் இந்த வரலாறு எழுதுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வானத்தினுடைய பூமியினுடைய அத்தாட்சிகளை, ஆட்சி அதிகாரத்தை காமிச்சோம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது தான் படையை காமிச்சு அல்லாஹ்வுடைய படையை பார்க்கிறாங்க. இவங்களுக்கு கூட தான் தெரியும். திரும்பி பார்த்தா மிரண்டு போய் சொன்னாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய படைக்கு முன்னால அவனுடைய படை கொசுமா இருக்கிறார். அல்லாஹ் தஆலா சொன்னா, நீ கொசுனே சொல்லிட்ட, இந்த படையே வேணா அந்த கொசு வச்சு அவனை காலி பண்ணி இருக்கு. அல்லாஹ் தஆலா கொசு வச்சு அவனை காலி பண்ணி இவர் யதார்த்தமா சொன்னார். என்ன சொன்னார்னா, என்னடா இல்ல ஓ படைக்கு முன்னாடி கொசு மாதிரி இருக்காங்க. அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த படையே வேணாம்,
நீ கொசுன்னு சொல்லிட்டியா இல்லையா, கொசு ஒன்னே போல அவனை காலி பண்ணிருவாங்க. அந்த ஒரே ஒரு நொண்டி கொசு அவருடைய மூக்கில போய் தலையில உட்கார்ந்தான். அவனுக்கு தலை சுத்திருச்சு. போர் என்ன செய்யறது, தலை சுத்திருச்சு. தலை சுத்தா போட்டு அடிக்கிறான் தலைவலி உள்ள போட்டு கொடையில தலையில அடிக்கிறான். பக்கத்துல சொல்றான் அட்ரா 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 எல்லாரும் அடிக்கிறான். கடைசியில அடின்னு அடிக்கப்பட்டு அவன் செத்து போன பிறகு எங்க போர் செய்யறது? அவன் என்னன்னா அல்லாஹ் எவ்வளவு சக்தி படைத்தவன் என்றால், ஏறத்தாழ 3 மாதங்களாக கூட்டப்பட்ட அந்த படை என்ன செய்யறது, ஒரு நொண்டி கொசுவின் மூலம் அல்லாஹு தஆலா தவிடுபடியாக ஆக்கிறார். குர்ஆனில் அல்லாஹு தஆலா நிறைய வரலாறுகளை சொல்வார். ஃபிரௌனை அல்லாஹு தஆலா ஏன் வந்து கடல் நதியை நைல் அடிச்சா, அல்லாஹ் சொல்வான் ஜஸாஉ ஸய்யாத்துன்னு சொல்றான். யார் என்ன தவறு செய்கின்றானோ அந்த தவறுக்கான தண்டனை தவறே போன்றே இருக்க அல்லாஹு தஆலா சொல்றான். அந்த தவறுக்கான தண்டனை எப்படி இருக்குமா, எந்த தவறை அவன் செய்தானோ அது மாதிரி என்றால் தண்டனை இருக்கும். பொருள் ரீதியான பாவம் என்று சொன்னால் பொருள் ரீதியான தண்டனை. அடுத்தவனை இழிவுபடுத்துவது அவமானப்படுத்துவது என்பதாக இருந்தால் இவருக்கு ஏற்படக்கூடிய தண்டனை அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய நீதி அல்லாஹ் தஆலா ஏன் வந்து என்ன செஞ்சான், ஃபிரௌனை வந்து நைல் நதியில வந்து மூழ்கடிச்சான். அதுக்கும் காரணம் ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, மனிதனுடைய உருவத்துல வர்றாங்க. ஒரு சிலர் கேட்டாங்க, இந்த மாதிரி என்னுடைய பொருளை ஒருத்தர் அமானிதமா கொடுத்து வச்சேன், நான் வந்து அவன்கிட்ட கேட்கிற நேரத்தில் அது என்னுடைய பொருள் அவன் சொல்றான், தரமாட்டேங்கிறான், அவனை என்ன செய்யலாம் அரசியலிங்க சொல்ல என்ன செய்யலாம்? உடனே சொன்னான், அவன் அந்த நைல் நதியில போட்டு மூழ்கடிக்கிறான். அமானிதமாக பெற்றுக்கொண்ட பொருளை தனக்குரியல்வாக அவன் சொன்னான், என்ன செய்யணும், இந்த நைல் நதியில போட்டு மூழ்கடிக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டார், நைல் நதியில மூழ்கடிக்கப்பட்டான். அதை கத்துறான், மூசாவே என்னை காப்பாத்து, மூசாவே என்னை காப்பாத்துவதாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த சீட்டத்தை காமிச்சார். ஏன்னு சொன்னால் அவங்க தீர்ப்பை சொல்ற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எழுதிவாங்க, அரசே இந்த தீர்ப்பை கொஞ்சம் எழுதி கொடுத்துரும், இந்த தீர்ப்பை நான் செயல்படுத்தணும் இல்லையா, நாங்க அரசன் சொல்லிட்டு நிறைவேற்றணும் இல்லையா என்பதாக அவன் எழுதி கொடுத்தான். எழுதி போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தான். அந்த சீட்டை தான் அவனுக்கு காமிக்கப்பட்டது. ஜிப்ரீல் வந்து சொன்னார், இந்த ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் அவருக்கு போட்ட பிச்சை அல்லாஹ் ஒருத்தர் அமானிதமாக கொடுக்கப்பட்ட பொருளை தன் பொருள் என்பதாக சொன்ன நைல் நதியில மூழ்கடிக்கிறது இல்லையா, நீதான் சொன்ன இந்த ஆட்சி அதிகாரம் இருக்கிறது இல்லையா, அல்லாஹ் கொடுத்த பிச்சை. 400 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாலும் அல்லாஹ் கொடுத்த பிச்சை, அது அல்லாஹ் கொடுத்தது. அமானிதம். இந்த அமானிதத்தை உனக்குரியதாக சொல்கிறாயா, உன்னுடைய தீர்ப்பின்படியே இங்கே அளிக்கப்படுகிறார். எதுக்கு சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வல்லமை விளங்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடம் கூறுகிறது. அல்லாஹ் எவ்வளவு சக்தி படைத்தவன், அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அல்லாஹ் நடத்தியே தீர்க்கின்றார். எப்படி போனாங்க என்பதாக யோசிக்கிறோம். நம்மாலதான் முடியாது, உலகத்திலே என்னால முடியாத காரியத்தை இன்னொருத்தர் செய்தான் செய்யறாரு. என்னால முடியாதுங்கிறதுக்காக யாருனாலும் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? என்னாலே சொல்வாரு, உனக்கு ஏதாவது சட்டங்கள் தெரியாம தெரியாதுன்னு சொல்லு. அதுக்காக உனக்கு தெரியாத விஷயம் அடுத்தவங்க தெரிஞ்சிருக்கலாம், அப்படியான தெரியாதுன்னு சொல்லு. அதுக்காக உனக்கு தெரியாத விஷயம் அடுத்தவங்க தெரிஞ்சிருக்கலாம், அதுக்காக சட்டத்துக்கு தப்பா சொல்லாதுன்னு சொல்லுவார். இந்த உலகத்திலே என்னால முடியாத ஒரு காரியத்தை இன்னொருவன் செய்கிற நேரத்திலே என்னால முடியாத நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அல்லாஹ் நடத்த முடியாதா? அந்த ஈமான் இறை நம்பிக்கையை தான் மேராஜிலே பெரும் கூறுகிறது. நமக்கு வேணுமா, எப்படி பெருமானார் போனாங்க பார்த்தாங்க, நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை எல்லாம் நடத்துகின்றார். அல்லாஹ் எவ்வளவு சக்தி படைத்தோன். கலிபோர்னியாவில் நெருப்பு பிழைவு செய்கிறது, நெருப்பு பிடித்தது, பலஸ்தீனத்திலே ஒப்பந்தம் கையெழுத்தான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், நாம் ஆச்சரியப்பட்டிருப்போம். அல்லாஹ் தஆலா மக்களுக்கு எதிர்ப்பு செய்ய ஹிதாயத்தை கொடுத்து துஆ செய்யும், அது வேறு விஷயங்கள். அல்லாஹ் இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கின்றார்? அல்லாஹ் தஆலா தன்னுடைய தண்டனை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான், மக்களை உணர வைக்கின்றான். வெளியில சொல்ல மாட்டாங்க, அதான் மக்களுக்கெல்லாம் புரியத்தான் செய்யும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய வல்லமை அல்லாஹ் இந்த உலகத்தை வெளிப்படுத்தி கொடுக்கின்றான். அடுத்த பாடத்தை எழுதுகிறார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய வல்லமை விளங்குவதாக எழுதுகிறார்கள். 8வது செய்தியாக 9வது விஷயமாக எழுதுகின்றார்கள், மனிதனுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் துன்பங்கள் வருகிற நேரத்திலே அவர் பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் தஆலா அதை விட சிறந்த பகரங்களை மாற்றங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவார். இது அல்லாஹ்வுடைய நீதி. அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா அல்லாஹ் தஆலா கூறுகிறார். சூரத் அல்-முஸல்லிலே அல்லாஹ் தஆலா சொல்றார், நிச்சயமாக துன்பத்தோடு இன்பம் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா 2 தடவை கூறுகிறார். நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலுமே
ஒரு செய்தி ஒரு தடவை சொல்லப்பட்டது, வேறொரு இடத்துல வேணுமாலும் சொல்லப்படும். தொழுகுங்கள், நோம்புகள், வாக்குறான 70 தடவை சொல்லப்படுகிறது, வேறொரு இடத்துல சொல்லப்படும். அதுக்கு அத்திமுசலா ஆத்து சக்காங்கிற வார்த்தை அடுத்தடுத்த வசங்களில் சொல்லப்பட்டிருக்கார். அப்படி அல்லாஹு தஆலா ஒரே செய்தி 2 தடவை அல்லாஹு தஆலா திரும்ப கூறுகிறார் என்று சொன்னால் இந்த செய்தியை மட்டும் அல்லாஹு தஆலா கூறுகிறார். துன்பத்தோடு இன்பம் இருக்குது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அதே நிச்சயமாக அல்லாஹு தஆலா அழுத்தி கூறுகின்றார். அப்படினால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் ஏற்படுகின்றதோ அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அல்லாஹு தஆலா சிறப்பாக ஆக்கி வைப்பான் என்பதை அல்லாஹ் இந்த மிராஜ் பயணத்தின் மூலம் அல்லாஹ் அது இந்த உலகத்திலேயும் நடக்கலாம் அல்லது மறுமையிலேயும் நடக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவர் பட்ட கஷ்டங்களுக்கான பலனை அல்லாஹ் தஆலா கொடுக்காமல் விடுவது இல்லை என்று சொன்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிராஜ் பயணம் எப்போது கொடுக்கப்பட்டது? கதீஜா நாயகியுடைய மௌத், பிறகு அபூ தாலிபுடைய மௌத், 2 பேருமே பெருமானாருக்கு பக்கபலமாக இருந்தவர்கள். பிறகு தாயிபுக்கு போய் மக்களுக்கு அந்த ஈமானை பற்றி கூறுகிற நேரத்திலே அந்த தாயிபு நகரத்தில் அந்த மக்கள் அடித்த அடி அவ்வளவு பேரங்களுக்கு பிறகு பெருமானார் அந்த நேரத்திலே தான் பெருமானார் செய்தார்கள். அவ்வளவு வேதனையோடு இருக்கிறார், பொறுமையோடு இருக்கிறார்கள். எங்க திரும்பினாலும் கூட சிரமங்கள், தனக்கு பாதுகாப்பாக இருந்தவரும் போனார்கள். மக்களுடைய அநியாயங்கள், அக்கிரமங்கள் உள்ளூர்லையும் ஏற்பட்டு போனது, வெளியூர்லையும் ஏற்பட்டு போனது. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா மிராஜ் பயணத்தை கொடுத்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதலையும் கொடுத்தார். அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வந்தாலும் கூட அவர் பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு கிடைக்கும் என்பதைத்தான் இந்த மிராஜ் பயணம் அது கூறுகின்றது. 10வது எழுதுகின்றார்கள், உண்மையை சொல்வதற்கு ஒரு முஸ்லிம் தயங்கக்கூடாது என்ற பாடத்தை இந்த பயணம் கூறுகிறது. ஒரு சத்தியத்தை சொல்வதற்கு, உண்மையை சொல்வதற்கு ஒரு முஸ்லிம் தயங்கக்கூடாது. ஏன்னா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சகோதரி யார் அபூ தாலிபுடைய மகள் தான் உம்மு ஹானி. அவங்களுடைய வீட்டுல இருந்தாலும் பெருமானார் போறாங்க மிராஜ் பயணம். போயிட்டு வந்த உடனே முதல்ல தன்னுடைய சகோதரி உம்மு ஹானிட்ட தான் சொல்றாங்க நடந்த செய்தியை. அப்ப உம்மு ஹானி சொன்னாங்க, என்னுடைய சகோதரன் நீ யார்கிட்டையும் சொல்லாதீங்க, யாரையும் சொல்லாதீங்க. ஏன்னா யார் நம்ப மாட்டார், அவங்களை கேலியும் கிண்டலும் செய்வார், சொல்லாதீங்க. ஆனாலும் கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையிலே சென்ற அந்த மக்களிடத்திலே சொன்னார். அந்த மக்களும் கேலியும் கிண்டலும் செய்தார்கள் தான். ஆனால் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கண்ட காட்சிகளை எல்லாம் மக்களிடத்திலே சொன்னார்கள். அறிஞர் மக்கள் எழுதுகிறார்கள், உண்மையை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும். இவர் கேலி செய்தார், கிண்டல் செய்தார், அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய தேவை. பெருமானார் கசப்பாக இருந்தாலும் சத்தியத்தை சொல்லுங்கள். நல்லடியாரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுவார், அவர் பழிக்கக்கூடியவருடைய பழிப்பை பற்றி கவலைப்பட மாட்டார்களாக நாம் நல்ல விஷயத்தை உறக்க சொல்ல வேண்டும். சில நேரத்தில் அவங்க நம்ம பத்தி என்ன செய்யறாங்க, எப்படி நினைத்தாலும் பரவாயில்லை, எப்படி பேசினாலும் பரவாயில்லை, ஆனா சொல்லக்கூடிய விதங்கள் சாஃப்டா சொல்லணும், அது வேறு விஷயம். அது ஹார்டா சொல்லக்கூடாது. அல்லாஹ் தன் திருமறை மதிநுட்பத்தோடும் அழகான உபதேசத்தோடும் சொல்லுங்க அல்லாஹ் தஆலா கூறுகிறார். சொல்லுகிற நேரத்தில் யாருக்கு சொல்லணும், எப்படி சொல்லணும் என்பதாக பெருமானாருக்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார். ஆனாலும் உடனே செய்ய வேண்டும், சத்தியத்தை சொல்வதற்கு தயங்கக்கூடாது, உண்மையை சொல்வதற்கு தயங்கக்கூடாது. யாராவது நினைச்சிருவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. பொது வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்லதெல்லாம் வாங்க முடியாது. பொது வாழ்க்கையில நல்லது சொல்லும் போது, நல்லது செய்யும் போது எல்லா இடத்திலுமே சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். சில பேர் நமக்கு விஷயத்தை சொல்லுவோம், ஒரு பாவம் செய்வாங்க, பகிரங்கமா செய்யறாங்க, இந்த பாவத்தெல்லாம் செய்யாதீங்க, இதுமே தகுதி ஒழுங்கு என்னத்திலாம சொல்லுவோம். இதை போய் நம்ம என்ன செய்யறது, ஆனா அவமானப்படுத்தல, அசிங்கப்படுத்துகிற நோக்கம் இருக்கிறது இல்ல. இது மாதிரியான விஷயத்தை நீங்க செய்யாதீங்க, நீங்க செஞ்சவங்க தௌபா செய்யுங்க, அடுத்தவங்க யாரும் செய்யாதீங்க சில மக்கள் தான் சொல்ல முடியும். அதை என்ன செய்வாங்க, அவங்க போச்சுக்குவாங்க, பேச மாட்டாங்க, அதை பத்தி நம்ம கவலைப்படுங்கிற தேவை. பொது வாழ்க்கையிலே செய்யற சத்தியத்தை கூறுகிற நேரத்திலே சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். ஆனாலும் கூட சத்தியத்தை சொல்றது 10வது செய்தி. 11வது செய்தி எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிராஜிலே பயணம் போயிட்டு சொன்னாங்க, நரகத்திலே அதிகமாக நான் பெண்களை பார்த்தேன், நரகத்திலே அதிகமாக நான் பெண்களை பார்த்தேன். அதற்கு காரணம் 2 விஷயங்களாக சொன்னார். முதலாவது சொன்னாங்க, அதிகமாக என்ன செய்றீங்க, சாபமிடுகிறீர்கள், நீங்கள் கணவனுக்கு நன்றி கெட்டதனமாக நடக்கிறீர்கள். சொல்லிவிட்டு பெருமானார் சொல்வாங்க, நன்றி கெட்டதனா என்ன, காலம் முழுவதும் அவர் உங்களுக்கு என்ன உபகாரம் செய்தாலும் கூட அவர் எப்படாவது ஒரு பொருள் கேட்கிறீங்க,
அவர் வாங்கி கொடுக்கல, என்ன சொல்லுவாங்க? மகசன் துக்கத்தா, உன்னை திருமணம் பண்ணி எந்த சுகத்தை பார்க்கலன்னு சொல்லுவாங்க. உன்னை திருமணம் பண்ணி நான் எந்த நலவை பார்க்கலன்னு சொல்லுவாங்க. இந்த நன்றி கெட்ட தனம் தான் உங்களுடைய நரகத்தில் சேர்க்கிறதாக சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கு 2 விஷயங்கள் செய்ய சொன்னாங்க. முதலாவது சத்தக்ன, அதிகமாக நீங்கள் தர்மம் செய்வதாக சொல்லுவாங்க. 2வதாக சொல்லுவாங்க, அதிகமாக இஸ்திக்பார் பெறுவதாக சொல்லுவாங்க. இந்த பாடம் பெண்களுக்கு சொல்லப்பட்டாலும் கூட, பெண்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன செய்ய இந்த விஷயத்தை நம்ம சொல்லணும். பெண்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன செய்ய இந்த விஷயத்தை நம்ம சொல்லணும். என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில அந்த 2 தவறு நீங்க செய்யாதீங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த நேரத்திலே சார்படக்கூடிய வார்த்தையை சொல்லாதீங்க. மனைவி மக்களுக்கு நம்ம சொல்லணும். ஏன்னா இது பெருமானார் அவர்கள் அதை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, இந்த உம்மத்தை நரகம் போய்விடக் கூடாது என்பதற்காக சொல்கிறார்கள். அப்ப நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம சொல்லணும், என்ன செய்ய, அதிகமா சாப்பிடாதீங்க, உங்களுக்கு என்ன சில நேரத்தில் வாங்கி தர முடியல அப்படின்னா நீங்க சபர் செய்யுங்கள், என்ன செய்ய பெண்களுக்கு சொல்லணும். அதிகமாக சதக்கா செய்யக்கூடிய எண்ணத்தை அந்த பெண்களுக்கு நம்ம ஏற்படுத்தணும். ஏன்னா அவர்களை கொண்டுதான் பிள்ளைகள் உருவாகிறார்கள், அவங்களுடைய மாடலோட பிள்ளைகள் உருவாகிறாங்க. நம்ம வெளியில போயிட்டு காலையில மட்டும் சாயந்தரம் நம்ம திரும்பி வரோம். அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யற தர்மங்கள் கொடுக்கின்ற வளமையை உருவாக்க, அதிகமாக இஸ்திக்பார் தரக்கூடிய வளமையை உண்டாக்க வேண்டும். அப்ப பெண்களுக்கான ஒரு பெரிய பாடத்தை பெருமானார் அவர்கள் இதன் மூலமாக கற்றுத் தருகிறார்கள். அடுத்தாக 12வதாக கூறுகிறார்கள், 2 ரக்காத் தொழுகை ஒரு மனிதனை சொர்க்கத்திலே சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. 2 ரக்காத் தொழுகை ஒரு மனிதனை சொர்க்கத்திலே சேர்த்து, அதாவது சொல்லுவாங்க, மேராஜ் முடித்து விட்டு பெருமானார் வந்து சொன்னாங்க, பிலாலே உன்னுடைய காலடி சப்தத்தை நான் சொர்க்கத்துல கேட்டேன், உன்னுடைய காலடி சப்தத்தை நான் செய்றேன். சொல்லுவாங்க, உடைய செருப்பினுடைய காலடி சத்தத்தை உடனே செய்றேன், சொர்க்கத்தை கேட்டேன். அந்த அளவுக்கு உன்னை சொர்க்கத்திலே சேர்த்து எதிர்பாக கேட்பாங்க. அவர் சொல்லுவாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பெரிய அமர்த்தில் எதுவும் செய்யறது, ஆனா ஒரே ஒரு காரியத்தை நான் செய்யறேன். என்னன்னா, எப்ப ஒழு செய்தாலும் தஹியத்துல் உது, ஒழுவுடைய காணிக்கைவா நான் 2 ரக்காத் தொழுகிறேன்னு சொல்லுவார். ஒழு செஞ்ச உடனே 2 ரக்காத் தொழுகிறேன். அதுக்கு சொல்லுவாங்க, நம்ம பள்ளிக்கு வர்றோம், நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா 2 ரக்காத் தஹியத்து உழவு தொழுது சுன்னத் தொழுவாங்க. இல்ல நமக்கு ஷார்ட் டைம் இருக்கணும், சுன்னத் தொழுதாலே போதுமானது. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 2 ரக்காத் ஒழு செய்து விட்டு நான் தொழக்கூடிய வளமையை நான் என்ன செய்யறேன் இருக்கேன் சொல்லுவாங்க. அப்பதான் பெருமானார் சொல்லுவாங்க, அதுதான் உன்னை சொர்க்கத்தில் சேர்த்துவா பெருமானார் சொல்லுவாங்க. அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், நஃபிலான வணக்கம் இருக்கிறது இல்லையா, அது ஒரு மனிதனை சொர்க்கத்திலே சேர்க்கிறது என்பது மட்டுமல்ல, பிலாலை மட்டும் சொர்க்கத்திலே சேர்க்கவில்லை, பிலாலுடைய காலனியை கூட சொர்க்கத்திலே சேர்க்கிறது. பிலாலுடைய என்ன சொல்றாங்க, காலனியின் சத்தத்தை கேட்டுவாங்க. எப்படி என்ன சொல்ல எழுதுகிறார்கள், எப்படி என்ன பொதுவாகவே நாய் வளர்க்க கூடாது மார்க்கம் தடை செய்கிறது. நாய் வளர்க்கப்படுகின்ற வீட்டுக்கு வந்து ரமத்திலே வளர்க்கிற வரமாட்டாங்க. ஆனால் புகைவாசியினுடைய நாய் சொர்க்கத்திற்குன்னு பெருமானார் சொல்லுவாங்க. குர்ஆன்ல புகைவாசி கஃபாசியை பற்றி அல்லாஹ் கூறுகிறார் இல்லையா, அவரை காவல் புரிந்த நாய் சொர்க்கத்தில் இருக்கும் என்று சொன்னார். அந்த நல்லோர்களை பாதுகாத்த நாய்க்கு கூட சொர்க்கம். அதனால நாம் தொழுகிற நேரத்திலே நஃபிலான இபாதத்தை அதிகமாக செய்வோம் என்று சொன்னால் நாம் சொர்க்கத்துக்கு போகிறோம் என்பது மட்டுமல்ல, நாம் அணிந்திருக்கிற செருப்புக்கு கூட, காலனிக்கு கூட என்ன செய்யறது, சொர்க்கத்தில் பாக்கியம் இருக்கிறது. அதனால நஃபிலான இபாதத்தை அதிகமாக என்பதை சொல்லப்படுகிறது. 13வது செய்தியாக கூறுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த பண்பு ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலேயும் இருக்க வேண்டிய பண்பு என்னவென்று சொன்னார், எல்லா நிலையிலும் அடுத்தவர்களை பற்றி சிந்தனை. அடுத்தவர்களை பத்தினா என்ன, அடுத்தவருடைய நலவிலே நன்மையிலே சிந்தனை. அடுத்தவர்கள் தான் பெற்ற இன்பம் பெருகி வையணும். நமக்கு என்ன பாக்கியங்கள் கிடைத்ததோ அந்த பாக்கியங்கள் அடுத்தவர்கள் கிடைக்கிறது. அதுக்கு நம்மால என்ன உதவி செய்ய முடியும் என்ற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இதை கொடுத்திருக்கிறான், ஒரு கல்வியை கொடுத்திருக்கிறான், அந்த கல்வியின் மூலமாக நாம் என்ன செய்யலாம், நமக்கு அல்லாஹ் பொருளை கொடுத்திருக்கிறார், இதன் மூலமாக நாம் என்ன செய்யலாம், யாரோ நம்மை கொண்டு 2 பேர் முன்னேற்றத்துக்கு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய முடியும், அதை செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட பொது நலத்தினுடைய பண்பு இருக்கு, தன்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும், ஒரு உயர்ந்த பாக்கியங்கள் கிடைக்கிற நேரத்திலே எல்லாம் இந்த பாக்கியத்தினுடைய உம்மத்துக்கு கிடைக்கிறதாக நினைச்சாங்க. எழுதுறாங்க, அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க, அல்லாஹ்வை சந்திச்சோன்னா அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலாத்து வத்தய்யிபாத். அது அர்த்தம் என்ன, அத்தஹியாத்து லில்லாஹி என்ன அர்த்தம், அத்தஹியாத்து அப்படின்னா என்னுடைய சொல் ரீதியான வணக்கம், அத்தஹியாத்துனா சொல் ரீதியான வணக்கம், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து, ஸலவாத் என்று சொன்னால் உடல் ரீதியான வணக்கம்,
வஸ்ஸலாத்து வத்தையிபாத் என்று சொன்னால் பொருள் ரீதியான வணக்கம். என்ன சொல்றாங்க பெருமானா சொல்றாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சொல் ரீதியான வணக்கம், என்னுடைய உடல் ரீதியான வணக்கம், என்னுடைய பொருள் ரீதியான வணக்கம் எல்லாம் உனக்கு சொல்லும் பெருமானா சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இத சொன்னபோது அல்லாஹ் சந்தோஷப்பட்டு சொன்னார், நபியே உன்னை மீது ஒரு சலாம் உண்டாகட்டும், ரஹ்மத் உண்டாகட்டும், பரக்கத்து உண்டாகட்டும் அல்லாஹ் தஆலா சொன்னார். அப்ப பெருமானார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். யா அல்லாஹ் உன்னுடைய சலாமுடைய ரஹ்மத்துடைய பரக்கத்தும் எனக்கு மட்டும் அல்ல, ஈமானுடைய எல்லா மக்களுக்கும் கிடைக்கட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே சொன்னார். அப்போதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு ரசூலுஹு என்ற வார்த்தையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் பெருமானார் அவர்கள் தன்னுடைய வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பித்த நேரத்திலே அல்லாஹ் என்ன சொன்னார், அல்லாஹ் சந்தோஷத்திலே கூறுகிறார், என்னுடைய சாந்தி சமாதான ரஹ்மத் பரக்கத் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்பதாக. அப்போது கூட பெருமானார் சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த பாக்கியம் எனக்கு மட்டும் அல்ல, என்னுடைய ஈமான் கொண்ட எல்லா உம்மத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாக. ஏன்னு சொன்னால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை 2 கட்டத்திலே மறந்து விடுவார். பொதுவா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் 2 கட்டத்துல மறந்துடுவார். ஒண்ணு அவர் உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிட்டார் அப்படின்னா கீழே உலகத்தை ஏறி பார்க்க மாட்டார். அவர் உறவாக இருந்தாலும் சரி, இவர் வேணா சொல்லுவார் அவர் சொந்தக்காரர்களாக, அவர் ஒரு காலம் சொந்தக்காரர்கள் இருக்க மாட்டார், சொல்ல மாட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவர் தான் பெரும் சிரமத்திலே இருக்கிற நேரத்திலே அடுத்தவர் நினைக்க மாட்டார். அவரே பெரிய சிரமத்தில் இருக்கார் அடுத்தவன் நினைக்கவே மாட்டார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த நிலைமையிலே மிராஜ் இந்த நேரத்தில் உம்மத்தை நினைத்தார்கள். ஆகப்பெரிய கஷ்டத்தில் இருந்த நேரத்தில் கூட உம்மத்தை நினைத்தார். பெருமானார் சொல்லுவாங்க, ஆகப்பெரிய கஷ்டமுடைய சக்கராத்துடைய நேரம். சக்கராத்துடைய நேரம் பக்கத்துல செய்யறது, பாத்திரத்துல ஒரு கிண்ணத்துல தண்ணி இருக்கும், அது என்ன செய்வாங்க, கையை முக்கிய என்ன செய்வாங்க, பெருமானார் முகத்தை தடவுவாங்க, தடவுன்னு உடனே காஞ்சுது. அந்த அளவுக்கு என்ன செய்ய கடினம். பாத்திமா சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமாயிருப்பாங்க சொல்லுவாங்க, மகளே உடைய தந்தை வாழ்க்கையிலே சந்திக்கிற கடைசி கஷ்டம் பெருவாதாரம் இந்த நாளுக்கு பிறகு இதை கஷ்டமே இருவாங்க முடிஞ்சு. ஆனால் என்ன செய்யறாங்க, அந்த நேரத்திலே மலக்கு மோத்திரத்திலே கேட்பார்கள், இஸ்ராயேல் இஸ்லாமிடத்திலே கேட்பார், இஸ்ராயேலே இந்த உலகத்தில் எனக்குத்தான் உயிர் கடினமாக கைப்பற்றப்படுகிறதா என்பதாக. அவர் மலக்குள் மோத்தி சொல்லுவார், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்குத்தான் மிக இலகுவான முறையில் கைப்பற்றப்படுகிறது என்பதாக. பெருமானார் அந்த நேரத்தில் அழுவார்கள், சொல்வார்கள், எனக்கு இலகுவான முறையில் கைப்பற்றக்கூடிய எனக்கே இவ்வளவு கஷ்டம் என்று சொன்னால் என்னுடைய உம்மத்துடைய நிலை என்ன ஆகும், என்னுடைய உம்மத்துடைய நிலை என்ன ஆகும், என்னுடைய உம்மத்துடைய அந்த சக்கராத்திலே கஷ்டத்தை எல்லாம் எனக்கு கொடுத்து விடுவா அல்லாஹ்விடத்தில் அந்த நேரத்தில் ஒரு துஆ செய்வார், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துடைய சக்கராத்திலே கஷ்டத்தை எல்லாம் எனக்கு கொடுத்து விடு, என்னுடைய உம்மத்துக்கு இலகுவான முறையில் ரூஹை கைப்பற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுவாக சொல்லி அந்த நேரத்திலே கூட உம்மத்துக்காக கவலைப்பட்டவர் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 13வது பாடத்தை எழுதுகிறார்கள், ஒருவர் எவ்வளவு உயர்நிலைக்கு வந்தாலும் கூட தனக்கு கீழே இருக்கின்ற மக்களை நினைத்து பார்க்க வேண்டும், அவருடைய வளர்ச்சிக்காக நாம் துஆ செய்ய வேண்டும், நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அது மாதிரி வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய கஷ்டம் நம்மோடு இருந்தாலும் சரி, நம்மால் அந்த நேரத்தில் கூட என்ன செய்ய முடியும், அவருக்கு நமக்கு உடல் ரீதியாகவோ பொருள் ரீதியாகவோ உபதேசத்தின் மூலமாகவோ ஆறுதலின் மூலமாக குறைந்தபட்சம் அவருக்காக துஆவால் செய்ய. பெருமானார் சொல்வாங்க இல்லையா, ஒருவர் அடுத்த முஸ்லிமுக்காக மறைவாக துஆ செய்ய நேரத்திலே அல்லாஹ் தஆலா சில ஒரு மலக்கை நியமனம் செய்கிறான், அந்த மலக்கு ஆமீன் கூறுகிறார், சொல்வார் வழக்க மிஸ்லுன், அடுத்தவருக்கு நீரை துஆ செய்தாயோ அது உனக்கே கிடைக்குவாக சொல்லி அந்த மலக்கு துஆ செய்கிறார். அதனால வாழ்க்கையிலே எல்லா நிலையிலும் என்ன செய்யணும், அடுத்த மக்களுடைய உயர்வுக்காக நாம் பாடுபட வேண்டும். ஆக இந்த மேராஜிலே பயணம் என்பது இந்த 13 வகையான பாடங்களை கற்றுத் தருவதாக அறிவுரை மக்கள் கூறுகிறார்கள். இதை கேட்டோம், அதை கடைபிடிக்க அல்லாஹ் அருள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். शुक्रिया रब्बी या अल्लाह, अल्लाहुम्मा सल्लि व सल्लिम व बारिक व सल्लिम अलैहि, अल्लाहुम्मा फितना लिमा तुहिब्बुहु व तरल्ला वज'ल आखिरतना खैरन मिन al-ula, अल्लाहुम्मा बारिक लना fi रजब व शअबान व बल्लिghना रमضان, اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها مولاها يا أرحم الراحمين. لا إله إلا الله الحليم الكريم، سبحان الله رب العرش العظيم، والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك
والغنيمة من كل بر والسلامة من كل إثم ربنا لا تدع لنا ذنبا إلا غفرته ولا دينا إلا أديته ولا مرضا إلا شفيته ولا هما إلا فرجته ولا كربا إلا نفسته ولا حاجة من حوائج الدنيا والآخرة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين. اللهم إنا نعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. اللهم تبل حياتنا وحياة أهلنا وحياة أولادنا بالأعمال الصالحة. اللهم اشف أمراضنا يا شافي لا شفاء إلا شفاءك شفاء لا يغادر سقمنا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. யா அல்லாஹ் எங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களின் பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், மனைவி, மக்கள், நண்பர்கள், உலகத்திலே உண்டான மோமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டும் மறைந்து விட்ட மோமினான ஆண்கள், பெண்கள் அனைவரின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக மஜ்லிஸிலே ஒன்று கூடி இருக்கிற அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் மஹல்லாவாசிகள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான இரவிலே யா அல்லாஹ் ஒன்று கூடி இருக்கிறோம். யா அல்லாஹ் எந்த உபதேசத்தை நாங்கள் பேசினோமோ கேட்டோமோ யா அல்லாஹ் அதை அமல் செய்கிற பாக்கியத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ் இன்னும் இது போன்ற பல்வேறு மஜ்லிஸ்களிலே கலந்து யா அல்லாஹ் நல்ல விஷயங்களை கேட்பதற்கும் பேசுவதற்கும் அமல் செய்வதற்கும் நல்ல புரிவாயாக. யா அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடத்தில் எந்த கைரு பரக்காத்துகளை எல்லாம் கேட்டார்களோ அனைத்து நலவுகளையும் இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் எங்களுக்கும் வழங்குவாயாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன பலா முசீபத்தில் விட்டெல்லாம் பாதுகாப்பு தேர்ந்தார்களோ அனைத்து ஆபத்துகளை விட்டு உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களும் எங்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களிலே யாரெல்லாம் என்னென்ன தேவையுடையவராக இருக்கிறார் யாரோ அனைத்து விதமான தேவைகளை நிறைவு செய்வாயாக. யா அல்லாஹ் நோயாளிகளுக்கு பரிபூர்ண உடல் ஆரோக்கியத்தை வழங்குவாயாக. கடனாளிகளுக்கு அதை நிறைவேற்றுகிற பாக்கியத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ் மற்றும் யாரெல்லாம் என்னென்ன வகையான கவலைகளிலே சஞ்சலங்களே இருக்கிறாரோ யா அல்லாஹ் எல்லா வகையான கவலைகளையும் கஷ்டங்களையும் சஞ்சலங்களையும் நீக்குவாயாக. யா அல்லாஹ் அனைவருடைய உள்ளத்திலும் அன்பையும் நேசத்தையும் நெருக்கத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் உறவுகளுக்கு மத்தியிலே அன்பையும் நேசத்தையும் நெருக்கத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் கடனை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் கொடிய நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் ஆஃபியத்தோடு வாழ்கிற பாக்கியத்தை வழங்குவாயாக. சிஹத்தோடு சலாமத்தோடும் பரக்கத்தோடும் ரஹ்மத்தோடும் வாழ்வதற்கு நல்ல புரிவாயாக. யா அல்லாஹ் கருணாத்துடன் அனைத்து ஆண்கள் பெண்கள் ஐவேளை பேதலாக தொழுகிற பாக்கியத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ் அந்த புனிதமான மிராஜில் இரவிலே யா அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்று வந்த அன்பளிப்பான தொழுகையை பேதலாக தொழுகிற பாக்கியத்தை கலிமாத்துன ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வழங்குவாயாக. யா அல்லாஹ் அவருடைய சந்ததிகளை தொழுகையாளியாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து யா அல்லாஹ் அதிகமாக இபாதத்தை செய்கிற பாக்கியத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ் அந்த ரமலானுடைய மாதம் சலாமத்தாக இடத்திலே வருவதற்கு நல்ல புரிவாயாக. யா அல்லாஹ் சலாமத்தான முறையில் நாங்கள் இபாதத் செய்வதற்கு நல்ல புரிவாயாக. யா அல்லாஹ் அவருடைய அமல்களையும் சலாமத்தாக நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமிகு இந்த மிராஜுடைய பயணத்துடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் உலகத்தில் வாழுகிற அனைத்து மக்களுக்கு ஈமானை ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்கள் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவை உனது அருளால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தாலும் புனிதமான இந்த மாதத்தினுடைய இந்த இரவினுடைய இந்த இடத்தினுடைய பரக்கத்தை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா துஆனா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கி சய்யிதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.